ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை மோர் குழம்பு. பருப்பு உருண்டைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த குழம்பு. மோர் குழம்புனாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ரெண்டுமே சேர்ந்து ஒரே காம்பினேஷன் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப்பில் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பும் அரை கப்பு துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அது பருப்பு உருண்டைக்கு. இது மோர் குழம்புக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கப்பில் 1 ஸ்பூனு அரிசி, பச்சரிசியோ புழுங்கரிசி ஏதோ ஒன்று, 1 ஸ்பூன் தனியாக, அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். அந்த பருப்பு கூடையும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் 2 வரமிளகா போட்டுலாம் 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குறைன்னு ஆட்டிக்கணும். பாருங்கள், நம்ம பருப்பு வடைக்கெலாம் ஆட்டுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பருப்பு முழுசாக திக்காமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா பருப்பு உருண்டைக்கு அந்த பருப்பு ரொம்ப மையம் ஆட்டிடுவாங்க. அது டேஸ்ட்டே இருக்காது. 1-2 ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கை சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா உருண்டை பிடிக்க வருதுன்னு. அதுவும் 1-2 அரைச்சிட்டு இதே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் அரைக்கும்போது உருண்டை சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு அந்த விழுது அது அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு. ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3-4 சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த ஊற வச்ச அந்த அரிசி, தனியா, ஜீரகம்லாம் ஊற வச்சுருந்தோம் அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இந்த பேஸ்ட் தான் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம. இப்போ இந்த உருண்டையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்து இந்த பலபலன்னு இந்த மாதிரி கிளாஸி இதில் வரணும், லுக்கில் வரணும். ஸோ வெந்துருச்சு. இப்போ வாங்க அந்த தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் நல்லா ஒரு தடவை மிக்சியில் அடிச்சிருங்க, இல்லாட்டி மத்து இருந்தால் நல்லா கடைஞ்சிருங்க. க்ரீமியாக இருக்கணும் அதுக்கு அப்புறம் அந்த அரைச்ச விழுதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து இப்போ ஸ்டவ்வில் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம், கொஞ்சம் ஒரு கொதி வரணும் கூட கிடையாது, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமே அந்த உருண்டைகளை போட்டுடலாம். மோர் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உருண்டைகளை போட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் மோர் குழம்போட இதெல்லாம் அதில் சேராது, தனித்தனியாக நிற்கும். ஸோ ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா 2 சேர்ந்து தான் நல்லா வெந்து பொங்கி வரணும். யூஸ்வலாக நம்ம மோர் குழம்பு ஒரு தடவை பொங்கி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பட் இதுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த இது நல்லா வெந்து அந்த எசன்ஸ்லாம் உள்ளே சேரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வானிலையில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் செக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சலை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போக போக இது கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த குழம்பு நல்லா கெட்டியாயிரும். ஸோ எடுத்த உடனே ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. நாங்கள் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அது அப்பீரன்ஸே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.